எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று கூட அவருடைய காசி சங்கமம் பேச்சை முடிக்கும்போது சொல்லியிருக்கிறார், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் லக்னோவில் நிறைய பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில். ஆனால் இங்கே இருக்கிற முதலமைச்சர் தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழை வைத்தே இன்றைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற நோக்கம் எல்லாம் தன்னுடைய மகன் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு கூட்டணியை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில் இந்த நிகழ்வு நடையின் போது ஆயிரக்கணக்கான பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அழகான ஆட்டம், வள்ளி கும்மி ஆட்டம், ராஜ கணபதி வள்ளி கும்மி ஆட்டம் எவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பார்ப்பதற்கே கண் 1000 வேண்டும் போல் இருக்கிறது. ஒரு கண் இருந்தால் போராது, 1000 கண் கொண்டு பார்த்தால் கூட அத்தனை அழகு இந்த பகுதி மக்களுக்கு. என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வரும்போது சொன்னார்கள், அண்ணா இந்த ஆட்டத்தில் பல சூட்சுமை இருக்கிறது. அவர்கள் வலது பக்கம் நெளிந்து ஆடும்போதும் இடது பக்கம் எழுந்து ஆடும்போதும் பெண்களுக்கு அதிலே கர்ப்பப்பை பலமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவளுடைய முதுகுதண்டு பலமாக இருக்கும். பெண்கள் குழந்தைகள் பேறுகாலத்தின் போது அது பெரிய உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, பாரம்பரிய நடனம் சங்க காலத்தில் நாம் படித்திருக்கிறோம். குரத்திப்பாட்டு, பள்ளுப்பாட்டு என்றெல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் இந்த ராஜகணபதி ஆட்டம் இருக்கிறதே, இங்கே பார்த்த உடனே எனக்கும் ஆடணும் போல தோணியது. ஒரு இடம் ஆடினேன், நானும் அண்ணாமலை அவர்களும் ஆடினோம். ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆடப் போகிறோம். அந்த ஆட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து தமிழகத்தில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன நினைத்தார்களோ, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைத்தார்களோ, என்ன நினைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார்களோ, அதை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆடுகிற ஆட்டம் இனிமேல் தான் இருக்க போகிறது.